विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. நிஷேத பிரதியோகித்வ அனுபபத்தி. இதனால அனிர்வச்சனீயத்துவத்துக்கு அர்த்தாபத்தியும் பிரமாணமா இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். அனிர்வச்சனீயத்துல அர்த்தாபத்தி முன்னால 4-5 அர்த்தாபத்தி சொல்லியாச்சு. இப்ப ஒரு தனியாக ஒரு அர்த்தாபத்தியை சொல்ற. இந்த நியாய சந்திரிகாக்காரர் இந்த அர்த்தாபத்தியை சொல்லியிருக்கார். பாத அனுபபத்திர்வா அனிர்வாச்சத்வே மானமஸ்து ததோ பாதே ததையேவ விலாபாபத்தே அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். இதை வச்சுண்டு இந்த ஒரு அர்த்தாபத்தி பிரமாணமானது ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் வரைக்கும் போன தரம் பார்த்தோம். ஆனா அதை ஒரு தரம் வேகமா பார்த்துவிட்டு மேல்பாகத்தை பார்ப்போம். கேசித்து பாத்தியத்துவம் சதி அசதிச்ச அனுபபன்னம் இது அனிர்வாச்சியத்துவம் இத்தியாகு. சில பேர் பாத்தியத்துவம் சதி அசதிச்ச அனுபபன்னம் சத்தாக இருக்குமேனால் அது பாதிக்கப்படாது. முக்காலத்திலையும் இது அழியாம இருக்கோ, பிரம்மம் போல இருக்கோ, அந்த பிரம்மமானது முக்காலத்திலையும் அழியாது. ஆகையால் சத்தா இருந்தால் அதுக்கு பாத்தியத்துவம் இல்லை, அசத்தா இருந்தாலும் பாத்தியத்துவம் இல்லை. ஏன்னா சுத்தி ரஜதாதி தசமிஷானாதி பதார்த்தங்கள் அது அத்தியந்த அசத்து, அது இல்லவே இல்லை. இருந்தால் தானே பாதிக்கப்படுறது. ஆகையால் இல்லாததுனால அதுக்கும் பாதம் வராது, சத்துக்கும் பாதம் வராது. ஸோ மிச்சம் என்ன இருக்குன்னா இது அனிர்வச்சனீயம் பதார்த்தம், அது ஒண்ணுதான் பாதம். ஸோ எங்க பாதம் இருக்கோ அங்கே அனிர்வச்சனீயம் தீர்மானம் பண்ணலாம். அனிர்வச்சனீயமாக இல்லாத போனால் அது பாதிக்கப்படாது என்பதனால் எப்பொழுது பாதிக்கப்படுகிறதோ அப்பொழுது அது அனிர்வச்சனீயம் தீர்மானம் பண்ணிட்டோம். அதான் கேட்டுத்து பாத்தியத்துவம் சதி பிரம்மத்து நடத்திலையோ அசதி விஷாணாதிகள்லையோ அனுபபன்னம் அது நடக்காதுங்கிறதுனால பாத்தியத்துவம் அனிர்வச்சனீயத்துவம் இத்தியாகு. இதுதான் நியாய சந்திரக்காரன் சொன்னதான வாக்கியம். இதுக்கு மேல நியாயாமிரதக்காரர் அவர் சந்தேகத்தை கலப்புறார். நச்ச அதீதே தற்கால அசதி துவந்த பிரதியோகித்வது சர்வதா அத்தியந்தாபாவ பிரதியோகித்வம் அசதः ஸ்யாத். இப்ப சொல்ற குடம் ஒண்ணு இருக்கு. இந்த குடமானது இப்பொழுது நமக்கு கண்ணுக்கு அகப்படுகிறது. அந்த குடம் உடஞ்சி போச்சுன்னா குடமானது துவம்ச பிரதியோகின்னு சொல்லுவோம். நேற்று உடஞ்சது ஒரு குடம், அந்த குடத்துல துவம்ச பிரதியோகித்துவம் இருக்கா இல்லையா? இருக்கு. நம்ம சொல்றோம் கடமானது போச்சுன்னா நமக்கு துவம்ச பிரதியோகின்னு சொல்றோம். நேற்றுக்கு இருந்த குடத்துல துவம்ச பிரதியோகித்துவம் இருக்கோ இல்லையோ அப்படிங்க. ஏன்னா குடம் இருந்தது போயிடுத்துன்னா அந்த குடம் துவம்ச பிரதியோகி. அது நேற்று குடமா இருந்தா என்ன, முந்தா நேற்று குடமா இருந்தா என்ன, பழைய குடத்துல துவம்ச பிரதியோகி இருக்கா போல சர்வதா அசதி எப்பொழுதும் இல்லாதான பொருள், முக்காலத்திலையும் இல்லாதான பொருள் விஷாணம். அதுக்கு அத்தியந்தாபாவ பிரதியோகத்துவம் வரும் அல்லவா? அப்ப என்னாச்சு? அத்தியந்தாபாவ பிரதியோகம் இல்லை. முக்காலத்திலையும் இல்லாத பொருளை இல்லை என்று சொல்லலாம் அல்லவா? ஸோ விவகாரம் என்ன? நேற்றுக்கு உடஞ்ச குடத்துக்கு துவம்ச பிரதியோகித்துவம் உண்டு. அதே போல எப்பொழுதும் இல்லாதான விஷாணாதிகள்ல இல்லை என்று சொல்லக்கூடியதான அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் உண்டோ அப்படின்னு. அதனால உமக்கு என்ன இயலாகும்? அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் வரட்டுமே அப்படின்னு கேட்டார். அதானே பாத்தியத்துவம்ங்கிறது. ஒரு பொருள் பாத்தியம்னு சொன்னா அத்தியந்தாபாவ பிரதியோகின்னு சொல்றோம்.
பாத்தியத்துவம் நான் அத்தியந்த அசத்வ விரோதி. பாத்தியத்துவமானது அத்தியந்த அசத்துவத்துக்கு விரோதி இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு சொல்ற காலாந்தர சத்தாயாக காலாந்தரம் சத்தாம் பிரதி அனுபயோகித்வேபி வித்யமானதா தசாயாம் கட்டாதோ பிரதம்ச பிரதியோகித்துவம். இப்பொழுது இருக்கிற குடமானது இப்பொழுது உடைஞ்சதுன்னா அந்த சமயத்துல துவம்ச பிரதியோகித்துவம்னு சொல்லணும். குடமே போன பிறகு அதுக்கு துவம்ச பிரதியோகின்னு சொல்றது உண்டா? ஒரு குடம் இருக்கு, அந்த குடமானது சிவப்பா இருந்தது, சிவப்பா இருக்கு. அந்த குடமே போன பிறகு குடம் சிவப்புன்னு சொல்லிவிடும். குடமே உடஞ்சு போயிடும். குடம் போன பிறகு குடம் சிவப்புன்னு சொல்றது எப்படி நியாயம் இல்லையோ, அதே போல குடம் உடஞ்ச பிறகு பழைய குடத்துல துவம்ச பிரதியோகித்துவம் இருக்குன்னு எப்படி சொல்வேன்? குடம் இருந்தால் அந்த குடமான துவம்ச பிரதியோகின்னு சொல்லலாம். இந்த குடமே போன பிறகு அதுக்கு எப்படி துவம்ச பிரதியோகித்துவம் சொல்றாரு? காலாந்தர சத்தாயாக காலாந்தர சத்தாம் பிரதி அனுபயோகேபி வித்யமானதா தசாயாமேவ கடாதவ பிரதிம பிரதியோகித்துவம். எப்பொழுது இருக்கோ அப்படிதான் துவம்ச பிரதியோகித்துவம் சொல்லணும். கடஹா அனித்யா அஸ்தி இது பிரதீதே. இப்பொழுது நாம இருக்கிற குடம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த குடத்துக்கு நம்ம எப்படி சார் பிரதீதி இருக்க? கடஹா அஸ்தி. ஆனா கடஹா அஸ்தின்னு தான் பிரதீதி இருக்கு. ஆனா அந்த சமயத்துல சொல்லணும் அது அனித்தியம் சார். அந்த கடமானது அனித்தியம். எதுவும் அனித்தியம் தானே உலகத்துல. ஸோ அனித்யா கடஹா அஸ்தின்னு பிரதியோகி இருக்கு. நமக்கு பிரதீதி இருக்கு. பிரதீதின்னா தோற்றம். இந்த தோற்றமானது குடம் இருக்குன்னு தோன்றதே தவிர போன குடமானது இருக்கு, கடத்துல துவம்ச பிரதியோகி இருக்குன்னு தோணலைங்க. நது துவம்சாதிகாலே கடயாதேவ் கடே துவம்ச பிரதியோகித்துவம். எப்பொழுது குடம் உடையிறதோ அப்பொழுது அந்த குடத்தை துவம்ச பிரதியோகித்துவம் இருக்கு அப்படின்னு சொல்றது நியாயம் இல்லை சார். குடம் இருக்கிற காலத்துல குடம் இருக்குன்னு வரலாம். குடம் உடஞ்ச பிறகு குடத்துல துவம்ச பிரதியோகி இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா குடமே இல்லாததுனால அந்த துவம்ச பிரதியோகின்னு எப்படி சொல்றது? தர்மி இல்லாத தர்மம் எப்படி இருக்கும்? ததானியும் கட்டாதீனாமேவ அபாவா. அப்பொழுது கடம் முதலிய பொருளே இல்லை. நச்சரி கடோ நத்வம்ச பிரதியோகி இது பிரத்யேக. அவன் சொல்றான் குடம் துவம்ச பிரதியோகி இல்லை அப்படிங்கிறது. குடம் இருந்தா குடத்துல துவம்ச பிரதியோகித்துவம் வரும்னு சொல்லலாம். குடமே இல்லைன்னா குடம் துவம்ச பிரதியோகி இல்லைன்னு அறிவு வரட்டுமே. ஒரு மனுஷன் பார்த்தா இவன் கெட்டவன் இல்லைன்னு அறிவு வருமா நமக்கு? சாதாரணமா எப்படி வரும்? நல்லவனுங்கிற எண்ணத்தில் தான் போறோம். எந்த மனுஷனை பார்த்ததுமே நீங்க என்ன எண்ணத்துல பார்க்கிறேன்? அவர் நல்லவனுங்கிற எண்ணத்துல தான் நம்ம அவரோட பழகிறோம். அதுக்கப்புறம் தெரிஞ்ச பிறகு கெட்டவன்னு தெரிஞ்சது ஏனால் ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சது ஏனால் அவனோட பழகத்தை நிறுத்தி விடுறோம். இதெல்லாம் சாதாரணமா பட்டது இல்லை சார். ஒரு மனுஷனை பார்த்தோன்னா இவன் கெட்டவன் இல்லைங்கிற ஒரு அறிவு வரட்டுமேன்னு கேட்ட அர்த்தம் கடா நத்வம்ச பிரதியோகின்னு அறிவு வரட்டுமே. நச்ச தர்ஹி கடோ நத்வம்ச பிரதியோகி இது பிரத்யேகஸ்யாத் ந ரூபவான் இத்யபி பிரசங்காத். இல்லாத குடம் ரூபத்துடன் கூடியிருக்கு அப்படிங்க அறிவு வரணும்னு கேட்பேன். அதனால அப்படியெல்லாம் சொல்ல முடியும். அதை யாவத் சத்துவம் ரூபசத்வாத் நைவம். இல்லை சார், குடம் இருக்கிற பர்யந்தம் ரூபம் இருக்கு, அதனால கடோ ரூபவான்னு பிரச்சனையும் வரலாம். ஆனா இப்ப எப்படி அதே போல குடம் இருக்கிற பர்யந்தம் எந்த சமயத்துல கடத்துல துவம்சம் இருக்கோ அந்த சமயத்துல துவம்ச பிரதியோகின்னு வரட்டுமே, மீசல வராம இருக்கட்டுமே. வஸ்து தஸ்து நிஜமா என்னன்னா துவம்ச காலேபி கடோத்வஸ்தா இது துவம்ச பிரதியோகிதையா பிரதியோகிதா கடே பிரதீயதே ஏவா. துவம்ச காலத்துல எப்போ உடையதோ அந்த சமயத்துல கடோத்வஸ்தா குடமானது அழிந்தது என்று துவம்ச பிரதியோகிதா கடே பிரதீயத்தை ஏவா. இது நமக்கெல்லாம் இப்படி சொன்னா தெரியாது. இது சாதாரணமாக சாஸ்திரிய அனுபவம் இருந்தாதான் அவளுக்கு புரியும். நான் மாத்திர அனுபவம் சொல்றேன், அப்ப நல்லா புரியுது பாருங்க. வாழைப்பழம் வாங்கி வச்சிருந்து சாப்பிடணும்னு நினைச்சேன். நம்ம கனிஞ்ச பழம் சாப்பிடணும்னு நினைச்சேன், மறந்துட்டு அடுத்த நாள் பார்த்தேன் அது மலை வாழைப்பழம். அது என்னாச்சு, வெளியில கருப்பா போயிடுச்சு. சரி உள்ளையாவது நன்னா இருக்கான்னு எடுத்து பார்த்தேன், அது வெளுப்பா இல்லாம ஆரஞ்சு கலர்ல ஒரு கலரா ஆச்சு. என்ன சொல்றேன், பழமானது கெட்டு போச்சு அல்லது கெட்டுண்டே இருக்கு
அப்படிங்கிறது. அதையும் சாப்பிட விரும்பல நீங்க. ஒரு நிமிஷத்துல தான் போயிடுச்சு, ஒரு அம்சத்துல இருக்குன்னு சொன்னா நம்ம சாப்பிட விரும்பல. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பழம் கெட்டுட்டே இருக்கு அப்படிங்கிற அறிவு வருதோ இல்லையா? அதான் கடம் துவஸ்தா, கடம் துவம்ச பிரதியோகிதா அப்படிங்கிறது. இந்த குடம் விதம்னா நமக்கு தெரியாது. ஆத்துல நீங்க பார்த்துட்டே இருந்தேன்னா தொகையில் கெட்டுட்டே இருக்கு மாமி, இது போட மாட்டேன், தொகையில் கெட்டு போயிட்டே இருக்கு, வாசனை வந்துட்டே இருக்கு. வாசனை கொஞ்சம் கொஞ்சமா வருமா? அவங்களுக்கு தெரியும் இது கெடுற ஸ்டேஜ்ல இருக்கு. இது நீங்க சாப்பிட்டலையானால் இன்னொரு 6 மணி நேரத்துல நிச்சயமா உள்ள போய் ஏதாவது பண்ணிவிடும். ஸோ பெட்டர் வேண்டாம் அப்படிங்கிறாளா இல்லையா? ஸோ இந்த துவம்ச பிரதியோகி அந்த சமயத்துல நம்ம காணப்படுறது இந்த டே டு டே லைஃப்ல இருக்க. இது கடா துவம்ச பிரதியோகி, துவம்ச காலே துவம்ச பிரதியோகி எப்படின்னு நான் சொன்னேன்னு எப்படி புரியும்? ஸோ இதை டே டு டே லெவல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். துவம்ச காலேபி घटोध्वस्तः इति ध्वंस प्रतियोगिता घटे प्रतीयते एव तथाच. அதனால என்ன சொல்லணும்? அநாகத வர்த்தமான அதீதாவஸ்தாக கிரமேண ஆவிர்பாவயன் திரோபாவயன் அனிர்வாச்சோ கடः காலத்ரயேபி அனுஸ்யூதः இதி ந சித்தாந்தः. ஆகையால் நம்ம சித்தாந்தம் என்ன அப்படின்னா, ஒரு குடமானது இருக்க அல்லது இந்த உலகம் இருக்க, இந்த உலகமானது இப்பொழுது காணப்படுகிறது, நேற்றுக்கு இருந்தது, நாளைக்கு இருக்க போகிறது. இந்த 3 காலத்திலையும் பிரபஞ்சம் என்ன சார்? அனிர்வச்சனீயம் தான். ஏன்னா இது பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால சத்தாக முடியாது, காணப்படுகின்றதுனால அத்தியந்த சத்தா இருக்க முடியும். ஆனா இந்த குடம் முதலிய பதார்த்தங்கள் முன்னால எப்படி இருந்தது? தான் உண்டாகிறதுக்கு முன்னால குடமே எடுத்துங்க, அது உண்டாகிறதுக்கு முன்னால எப்படி இருந்தது? மண்ணா இருந்தது. அது சந்தேகம். குடமாக பிறந்த பிறகு எப்படி இருக்க? குடமாக இருக்கு. குடம் உடஞ்ச பிறகு என்ன? மண்ணா போறது, அடக்கில்லா போறதுன்னு இருக்கு. அது திரும்பி பொடி பண்ணினா மண்ணா போறதுன்னு. இப்போ மண்ணாக இருந்தது குடமாக ஆகி மறுபடியும் மண்ணாக. 3 சமயத்துலையும் அனிர்வச்சனீயம் தான். குடம் மண்ணாக இருந்தது, குடம் குடமாக இருக்கு, குடமானது மண்ணாக போக போகிறது. 3 காலத்திலையும் அனிர்வச்சனீயமாக இருந்ததான இந்த குடமானது முன்னால பூத காலத்துல காரண வடிவமாகவும் இப்பொழுது வியக்தமான வடிவமாகவும் நாளைக்கு அழிஞ்ச பிறகு மறுபடியும் காரண வடிவமா ஆகும். என்ன எல்லாமே அவ்யக்தா வியக்திமாபன்னாக, மறுபடியும் வியக்தத்திலிருந்து அவ்யக்தமாறது. மன்யந்தேமாம் அபுத்தயா அப்படின்னு பகவத்கீதையில சொல்லிருக்காரா இல்லையா? அதனால அவ்யக்தமான நிலை, வியக்தமான நிலை, மறுபடியும் அவ்யக்தமான நிலை. இதுதான் சுவாமி உலாம் பொருள். 3 நிலையிலையும் பிரபஞ்சம் அனிர்வச்சனீயம் தான். ஏன் அனிர்வச்சனீயம்னு சொல்றேன்? சத்தென்றும் சொல்ல முடியல, அசத்தென்றும் சொல்ல முடியல. காரணமாக இருந்த போதிலும் அது சத்தை விட வேறோ சொல்ல முடியும். அசத்தாக இருக்க மறுபடியும் வியக்தமா இருக்கிற காலத்துல சத்துன்னு சொல்ல முடியுமோ? முடியாது, அழியாது. அசத்துன்னு சொல்ல முடியுமோ? கண்ணுக்கு தான் தெரியாது. சரி, மறுபடியும் காரணமான பிறகு அசத்துன்னு சொல்ல முடியுமா? காரணம் தான் சத்துன்னு சொல்றது ஸ்ருதி. காரணாவஸ்தையானது சத்து. நீங்க எதை காரணம்னு சொல்லணும், அதுக்கு மூல காரணத்துக்கு போகணும். மண்ணுக்கு காரணமான குடத்துக்கு காரணம் மண்ணு, மண்ணுக்கு காரணம் ஜலம், ஜலத்துக்கு காரணம் நெருப்பு, நெருப்பு காரணத்துக்கு வாயு, வாயு காரணம் ஆகாசம், ஆகாசத்துக்கு காரணம் ஆத்மா. இப்ப காரணம் புரியும் சொல்லுவிட. நாம ஏதோ இப்படி சொல்றது வஸ்துதா காரணம்னா சன்மூலா சோபியமா பிரஜா சதா இதனா சத்வதிஷ்டிதா அப்படின்னு எல்லா பொருளுமே சத்து வரைக்கும் போயிடுதுன்னா அது பாகமே இல்லை. அது அசத்துன்னு சொல்ல முடியாதுன்னா வியக்தமாக எல்லாம் கண்ணுக்கு என்ன தெரியுது? படத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறது, உபயோகப்படுத்துற ஜலத்தை ரொப்பி வச்சுக்க, அது அசத்துன்னு எப்படி சொல்வது? ஸோ விவகாரம் என்ன? ஒரு அனிர்வச்சனீயமான பொருள் முன்னால காரண ரூபமாக இருந்து பூத காலத்துல வர்த்தமான காலத்துல காரியமாக இருந்து மறுபடியும் அடுத்த அதீத காலத்துல மறுபடியும் திரோபாவா மறைஞ்சிருக்கிறது. ஸோ முதல்ல தெரியாமலும் பிறகு காணப்பட்டும் பிறகு மறைஞ்சதாகவும் 3 காலத்திலையும் அனிர்வச்சனீயமாக உலகம் இருக்கு. இதுதான் சித்தாந்தம். அதனால ததாத அநாகத வர்த்தமான அதீதாவஸ்தாக கிரமேண ஆவிர்பாவயன் திரோபாவயன்
அநாகதம்னு வர வேண்டியது, வர்த்தமானம்னு இப்பொழுது இருக்கு, அதீதம்னு முன்னாலே இருந்த நிலைகளை கிரமேண ஆவிர்பாவையன்னு திரோபாவையன்னு காட்டி மறைச்சுண்டே இருக்கு அனிர்வச்சனீயமாக கடம். காலத்திலேயே அனுஸ்யூதா, 3 காலத்திலையும் கண்டினியூஸா இருக்குங்கிறது தான் எங்க சித்தாந்தம். சின்ன குழந்தையா பிறந்தா அந்த குழந்தையானது பால்யாவஸ்தையை அடைஞ்சது, பால்யாவஸ்தை போயிட்டு அடுத்ததாக பௌகண்டாவஸ்தை வந்தது, பௌகண்டாவஸ்தை போய் யவனாவஸ்தை வந்தது, யவனாவஸ்தை போய் மத்தியமாவஸ்தை வந்தது, மத்தியமாவஸ்தை வந்து அதுக்கப்புறம் ஜரா அவஸ்தை வருது. இப்படி விவகாரங்கள் பழைய அவஸ்தைகள்லாம் போய்கொண்டே புதுசான அவஸ்தைகள் வந்து கொண்டே இருக்கு. ஆனாலும் எந்த அவஸ்தையா வந்து மாறினாலும் கடைசியில் இருக்கிற பொருள் என்ன சார்? அனிர்வச்சனீயமான பொருள். ஸோ மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருந்த போதிலும் அது அனிர்வச்சனீயமாகத்தான் இருக்கு. எல்லாமே அனிர்வச்சனீயம்ங்கிற எங்க சித்தாந்தம். ஏவஞ்சசதி அனிர்வாச்சத்துவமேவ பிரதியோகித்வாதவோ பிரயோஜகம். அது அனிர்வச்சனீயமா இருக்கிறதுனால்தான் துவம்ச பிரதியோகியாவது அத்தியந்தாபாவ பிரதியோகியாக இருக்கு. சத்தியமா இருந்தால் அழியாது, அசத்தியமா இருந்தாலும் அழியாது. ஏன் அசத்தியமா இருந்து இல்லவே இல்லையே, இருந்தான்னா அழிகிறதுக்கு. சத்தியமா இருந்தால் அழியாது. ஸோ எப்ப இது அனிர்வச்சனீயமாக இருக்கோ அதனாலேயே அழியதுன்னு சொன்னா பிரதியோகின்னு அர்த்தம். துவம்ச பிரதியோகி, பிராகபாவ பிரதியோகி, அத்தியந்தாபாவ பிரதியோகி, எதை சொன்னாலும் பிரதியோகின்னா அழியறதுன்னு அர்த்தம். ஸோ விவகாரம் என்னன்னா எல்லா பொருளுமே அது அனிர்வச்சனீயமா இருக்கிறதுனால்தான் அழியக்கூடியதாக இருக்கு. பிரபஞ்சத்துல அழியாத பொருளை உங்களால காட்ட முடியாது, எல்லாமே அழியறது. ஆகையால் எல்லாம் எப்படி சார்? அனிர்வச்சனம். நானும் இது வரைக்கும் நானும் அசத்வைலட்சண்யாபேட்சையா லகுத்வாத் தத்துவமேவ பிரதியோகித்வாதோ பிரயோஜகமஸ்து. நீங்க இப்ப என்ன சொன்னேன்? அது அசத்து இல்ல, அசத்து இல்லாதனால அந்த பதார்த்தமானது அனிர்வச்சனீயம், அனிர்வச்சனீயமா இருக்கிறதுனால தான் பிரதியோகி ஆகிறது. பிரதியோகி ஆகுறதுன்னு அழியறதுன்னு அர்த்தம். இது நியாய பரிபாஷை நன்னா வந்தது. பிரதியோகின்னு சொன்னா நாசம்னு வரும். சாதாரணமா பிரதியோகின்னு அழியாதான் அது பிரதியோகி ஆகும்னு வச்சுக்கலேன். ஸோ விவகாரம் என்னன்னா அசத்விலட்சணமா இருக்கிறதுனாலதான் அது அழியிறது, பிரதியோகியா இருக்கு அப்படின்னு சொல்றதை விட சத்தா இருக்கிறதுனால தான் பிரதியோகி இருக்குன்னு சொல்லிவிடுங்களேன். பிரபஞ்சம் சத்துன்னு நான் சொல்றேனே அப்படின்னா நானும் அசத்வைலட்சண்யாபேட்சையா லகுத்வாது தத்துவமேவ பிரதியோகித்வாதோ பிரயோஜகமஸ்து ததாச்ச அனிர்வாச்சியத்வேபி பிரதியோகித்வாதிகம் அனுபவன்னமேவ. ஆயால் அனிர்வாச்சியமாயிருந்த போதிலும் பிரதியோகித்வாதிகம் அது பொருந்தாம இருக்கட்டுமே. சத்தியம் ஒத்துக்கிறப்ப தத்துவமேவ எத்கிஞ்சித் கால அபாத்தியஸ்வரூபம் தத்திர பிரயோஜகம் அப்படின்னு பிரபஞ்சத்தை தத்துவம்னு ஒத்துக்கணும்னு அவன் சொல்றான். நாம என்ன சொல்றோம்? ஒத்துக்கிறேன். பிரபஞ்சம் சத்து தான், சத்தாகத்தான் தோன்றது. ஆனா எப்படிப்பட்டதான சத்துன்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. வியாபகாரிக சத்தா தோன்றது. அனிர்வச்சனீயம்னு சொன்னது துஷ்யது துர்ஜனகாங்கிற ஒரு நியாயத்தினால என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வியாபாரிகமான சத்துங்கிறோம். தத்துவமேவ எத்கிஞ்சித் கால அபாத்தியஸ்வரூபம். எத்கிஞ்சித் கால அபாத்தியஸ்வரூபம் கொஞ்ச நாளைக்கு இருக்கு. இந்த கொஞ்ச நேரம்ங்கிறதுக்கு என்ன, எவ்வளவு நேரம்னா உங்களுக்கு பிரம்மஜானம் வர பர்யந்தம். பிரம்மஜானம் வந்துருச்சுன்னா எல்லாமே போயிடுது. சித்தியதே சர்வே கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயா ஸ்ரீயந்தே சாஸ்திய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவதே. ஆயால் பிரம்மஜானம் வர பர்யந்தம் இது சத்தாக காணப்படுறது. அதான் தத்துவமேவ எத்கிஞ்சித் கால அபாத்தியஸ்வரூபம் தத்திர பிரயோஜகம். எங்கெங்க அனிர்வச்சனீயமா இருக்கோ அங்கெங்கெல்லாம் எப்படி இருக்கு? வியாபாரிக்க சத்துவம் இருக்கு. நது திரிகாலாபாத்தியஸ்வரூபம். அந்த சத்தானது திரிகாலாபாத்தியமா இல்லை. எது அனிர்வச்சனீயமோ அது திரிகாலாபாத்திய சத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பிரம்ம பின்னமா இருக்கிறதுனால அனிர்வச்சனீயம். ஸோ அனிர்வச்சனீயம் என்ன? அது சத்து தான். ஆனா எப்படிப்பட்டதான ஒரு சத்து சார்? முக்காலத்திலையும் அழியக்கூடியது அழியாதான ஒரு சத்துங்கிறத அதை சொல்லாதீங்க. விவகார காலத்துல அழியாம இருக்கலாம். நீங்க இருந்த வீடு, ஆகாசம், நம்ம அதில் இருக்கிற மற்ற பதார்த்தங்கள், அது பிரம்மஞானம் வரையும் அழியாம இருக்கலாம் மேக்சிமம். இல்லை நடுவில் எங்கேயாவது அழியலாம். கொஞ்ச நேரம் இருக்கா போல காணப்பட்டது அவ்வளவு.
நது திரிகாலாபாத்தியஸ்வரூபம் கௌரவாத் நச்ச தர்ஹி கதம் சதி பாத்தியத்துவம் அனுபவன்னம். ஏன்னா சத்தா இருந்தால் அது பாத்தியமாகாது. தன்மாத்திரே தன்மாத்திரமா இருந்தாலும் பாத்தியத்தை அறியாது. கிந்து பரமார்த்த சதி இது அவேகி. பரமார்த்த சத்தா இருந்தால் பாதிக்கப்படப்படாது. சாதாரண சத்தா இருந்தா கொஞ்ச நேரம் ஆனப்படம் பாதிக்கலாம். இந்த ஜடப்படாதி பதார்த்தங்கள்ல அது சத்தம் தான் தோணும். ஏன்னா நீங்க தான் சொல்லு குடம் இருக்கு, நம்ம அனுபவம் எப்படி இருக்கோ அப்படி பார்க்கணும். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், அத்வைதி ஒருவன் தான் அனுபவத்துக்கு இன்னைக்கு அபலாபம் பண்ண மாட்டான். இருக்கிறது இருக்கும்படி ஒத்துண்டு, ஆனா அதனுடைய உண்மை என்னன்னு விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். பௌத்தாதிகள்லாம் கண்ணெதுக்க பார்க்கிற பதார்த்தங்கள் இல்லவே இல்லைங்கிறாங்க. உங்க ஆத்மா தான் வெளியில சேரா தெரியாது, நீங்க ஆத்மாவில தான் உட்கார்ந்து கேளுங்க. ஒத்துக்கிறோமே. நாகார்ஜுன சித்தாந்தம்லாம் ரொம்ப இஷ்டமா ஒத்துக்கிறா ரொம்ப பேர். பௌத்த மதத்துல ரொம்ப பற்றது இருக்கு, ஆனா பௌத்த மதம் என்னன்னு தெரியல அவளுக்கு. அவன் என்ன சொல்றான், உங்க ஆத்மா தான் வெளியில பொருளா தெரியறதுங்கிறான். ஞானம் தான் நியாயமா தெரியுது, ஞானத்துக்கு நியாயத்துக்கு வித்தியாசம் இல்லைங்கிறான். என்ன பண்றது? இதுதான் பிரஷ்னோபனிஷத் சொல்ற, வெபிச்சரிச்சது ஞானம் ஞேயம் நது ஞேயம் ஞானம் அப்படிங்கிறார் ஆச்சாரியார். அதனால ஞேயம் இல்லாமல் ஞானம் இருக்கலாம், ஞானம் இல்லாமல் ஞேயம் இருக்கார். பதில் சார் இப்ப இல்ல, நேற்றுக்கு இருந்தது. ஆனா சார் ஞானம் இன்னைக்கு இருக்கு, பொருள் இல்லை இன்னைக்கு. யானை இப்ப உங்களுக்கு நான் யானைன்னு சொன்னா யானைங்கிற அறிவு உண்டாகிறது, ஆனா எதிர்க்க யானை இல்லை. ஞேயமானது இல்லாமலேயே ஞானம் வரலாம், ஆனா ஞானம் இல்லாமல் ஞேயம் தெரியுமோ? அப்ப எது சார் பர்மனன்ட்? ஞானம் தான் பர்மனன்ட். ஆனா பௌத்தன் என்ன சொல்றான், ஞானமே ஞேயம், ஞானத்துக்கு ஞேயத்துக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி போயிட்டு இருக்கான். அதே போலயே லோகத்தில் இருக்கிற பதார்த்தங்கள் உங்களை உட்பட அனித்தியம் தான். யார் கேட்கிறானோ அந்த ஜீவன் கூட மொமெண்டரின்ட்டாங்க. இன்னொருத்தவன் தான் எல்லாம் சூன்யம் சாருங்கிறான், அவைகள்லாம் ஒத்துக்கிறான். ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், அவளுக்கு முன்னால அத்வைத்தியை பார்த்ததில்லை. ஏன்னா அத்வைத்தி என்ன சொல்றான், உங்க அனுபவத்துக்கு எப்பொழுதும் விரோதமாக பேசவே இல்லை. குணம் முதலிய பதார்த்தங்கள்லாம் எப்படி காணப்படுறத இருக்கிறதாக காணும். அதான் சொல்ற, கிந்து பரமார்த்த சுதி பரமார்த்தத்தாக இருக்காது. ததாச்ச அனிர்வச்சனீயதா பட்சேன அனுபவத்தி நகதரி கதம் அசத்வைலட்சண்ய பிரதியோகித்வம் அசதி கதம் வா நாசதாசி இது ஸ்ரௌத நிஷேதா. இப்படி சொன்னேன்னா உங்க வேதமானது நாசதாசி நோசதாசி சதாசி ந அசத் ஆசி அப்படிங்கிறது. அசத்து ந ஆசி, அசத்து இல்லை. அப்ப அசத்து இல்லைன்னு எப்படி சார் சொல்லலாம்? அதுக்கு அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம்னா சொல்றது வேதம். நாசித்துனா இல்லைன்னு அர்த்தம். அது அசத்தாச்சு, அசத்தான பதார்த்தத்துல அத்தியந்தாபாவ பிரதியோகிக்கிற தர்மம் எப்படி வந்திருக்கும்? உங்க வேதம் இப்படி சொல்றதே அப்படின்னு கேட்கிற. கதம் அசத்வைலட்சண்ய பிரதியோகித்துவம் அசதி, அசத்துல அசத்வைலட்சண்யமானது இல்லைன்னு பிரதியோகித்துவம் எப்படி சொல்ல முடியும்? கதம் வா நாசதாசி ஸ்ரௌத நிஷேதா சொல்ற. அசத்துவம் தாவது நிஸ்வரூபத்துவம். இப்ப ஞாபகம் வச்சுக்கோ, அசத்துன்னா என்ன அர்த்தம்? உருவமற்றது. எங்கேயாவது சசவிஷானம் பார்த்துருக்கல? வந்தியாபுத்திரனை பார்க்க முடியுமா? ஸோ வந்தியாபுத்திரன் சசவிஷானம் இதெல்லாம் என்ன? நான் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட். அதுக்கு ஸ்வரூபமே இல்லை, உருவமற்றதான பதார்த்தம். சரியா? தத்வைலட்சண்யம் உருவமற்றது என்கிறதுக்கு ஆப்போசிட் சொல்லுங்க சார். உருவமற்றதுன்னு சொன்னா ஆப்போசிட் என்ன சொல்லணும்? உருவம் உள்ளது. உருவம் உள்ளதுங்கிறதாங்க சத்ஸ்வரூபம். இப்ப உருவமற்றதுங்கிறது நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா அசத்து உருவமற்றது. ஸோ அசத்து இல்லைன்னு சொன்னா அது என்ன இருக்கணும்? உருவம் உள்ளதாக இருக்கணும். சதாசி, இதைத்தான் சார் ஸ்ருதி சொல்றது. நான் சதாசி நோ சதாசி கிந்து சதாசி. ஸோ நோ சதாசி சதாசிங்கிறதுக்கு என்ன ஆன்சர் சார்னா சதாசி. அந்த ஸ்ருதியை அர்த்தம் சொல்லிட்டு கவனிக்கலையே. அதான் சொல்ற, தத்விலட்சண்யம் சத்ஸ்வரூபம் தச்ச நிஷ்பிரதியோகிகமேவா. இந்த பாசிட்டிவ் சப்ஸ்டன்ஸுக்கு பிரதியோகி கிடையாது. கட்டாபாவான்னு சொன்னா அபாவத்துக்கு பிரதியோகி கடா.
பட்டாபாவான்னு சொன்னேன்னா படத்துக்கு பிரதியோகி, அபாவத்துக்கு பிரதியோகி பட்டம். ஆனா கடம்னு சொல்லி இதுக்கு என்ன சார் பிரதியோகின்னு சொன்னா என்ன சொல்வள்? இந்த பிரதியோகிங்கிற கான்செப்ட் ஆனது நம்ம சாதாரணமாக ஆப்போசிட்ங்கிற அர்த்தத்துல நம்ம புரிஞ்சுப்போம். கடாபாவத்துக்கு ஆப்போசிட் என்ன சார்? கடகா. இவன் இப்படி புரிஞ்சுட்டவனுக்கு கடத்துக்கு ஆப்போசிட் கடாபாவான்னு சொல்லுவோம். அப்படி இல்லை. இதுக்கு கடகாங்கிற பதார்த்தம் கடாபாவாங்கிறதுக்கு நம்ம பிரதியோகின்னு சொன்னோம். எதனுடைய ஆப்சன்ஸ், அந்த ஆப்சன்ஸுக்கு தான் பிரதியோகி பாசிட்டிவ் சப்ஸ்டன்ஸுக்கு பிரதியோகி சொல்றது இல்லை. அதனால என்னாச்சு? தச்ச நிஷ்பிரதியோகிகமேவா ஸ்ருத்தியர்த்தோபி ததேவ. இதை நான் சொல்றேன்னு சொல்லாதீங்க, ஸ்ருத்தியர்த்தமும் ததே தான். ததாச்ச நாஸ்தி பிரதியோகித்துவ பிரதிபத்தி. அதனால்தான் நான் சதாசின்னு சொல்லிட்டு கடைசியில சதாசின்னு சொல்றது. நச்ச தசசுங்கம் நாஸ்தி இது பிரத்யக்ஷதையேவ அசதி நிஷேத பிரதியோகித்துவம் அனுபூயத்தை இது வாக்கியம். சார் நீங்க சொல்றதெல்லாம் லாஜிக்கலா இருக்கு, ஆனா அனுபவத்துக்கு வரலையேங்க. ஏன்னா ஒரு மனுஷன் சத்ருங்கம் இருக்கான்னு கேட்டான் ஒரு மனுஷன், என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? சத்ருங்கம் இருக்கான்னு கேட்கலாம். கேட்டதுமே அவன் என்ன சொல்றான்? இல்லை அப்படிங்கிறான். சசசுருங்கம் இல்லை அப்படின்னு கண்ணெதிர்க்க பிரத்யட்சமா அசத்தான சசசுருங்கத்தில் இல்லாமை அறியப்படுகிறது அல்லவா? சசசுருங்கம் இருக்கான்னு ஒருத்தனை கேட்டேன், சசசுருங்கம் இல்லைன்னு பதில் சொன்னா, இப்ப கண்ணெதிர்க்க சசசுருங்கத்துல இல்லாமையை அறியப்படுகிறதா இல்லையா? சசசுருங்கம் இருக்கு, சசசுருங்கத்துல இல்லாமை அறியப்படுகிறத. அப்ப சசசுருங்கத்துல ஒண்ணும் இருக்காது சார் அப்படிங்கிறல, அது இல்லாமை தான் தெரியறது. சசசுருங்கம் நாஸ்தி பிரத்யக்ஷதையேவ அசதி அசதி அசத்தான சசசுருங்கத்தில் விசேஷ பிரதியோகித்துவம் அனுபூயதே இது வாக்கியம். யோக்யானுபலப்திஸ்தாவது அபாவத் கிராஹிகா. இங்க ஒண்ணு சொல்ல போல, ஒரு அபாவத்தை நமக்கு தெரியணும்னா என்னன்னா, அந்த பதார்த்தமானது யோக்கியமா இருந்து அறியப்படாம இருக்கணும். அது தெரிஞ்சுக்கணும். இப்ப இங்க குடம் இருக்கான்னு நான் கேட்கிறேன் உங்களை, குடம் இல்லைன்னு நீங்க சொல்றேன். குடம் இல்லையேன்னு சொல்றேன், அந்த குடம் இல்லைங்க அந்த குடத்தை பார்த்து சொன்னேல, குடத்தை பார்க்காம சொன்னேன். சார் குடத்தை நீ பார்த்துன்னா இந்த குடத்தை பார்த்துட்டு குடம் இல்லைன்னு எப்படி சொல்வேன்? குடத்தை பார்க்கலன்னு நீங்க பார்க்கவே இல்லையே, பார்க்காம எப்படி சொல்றேன்? என்ன சார் ஆன்சர் சொல்றது? இருக்கான்னு சொன்னேன், குடம் இல்லையேன்னு சொன்னேன். குடம் இல்லைன்னு குடம் இல்லைங்கிறல, குடம் இல்லைங்கிறதை பார்த்து சொன்னீங்களா பார்க்காத சொன்னீங்களா? பார்த்து சொன்னேன்னா குடத்தை பார்த்தாச்சு எப்படி இல்லைன்னு சொல்வேன்? பார்க்காம சொன்னேன்னு குடம் தான் இல்லையே எப்படி பார்த்தேன்? விவகாரம் இதெல்லாம் கன்ஃபியூஷன். விவகாரம் என்னடா? அப்படி இல்லை சார், இங்கு குடம் இருக்குமேயானால் என் கண்ணால் பார்க்கப்பட்டிருக்கணும். எப்ப குடம் இல்லை, எப்ப பார்க்கப்படலையோ ஆகையால் குடம் இல்லை. அப்ப குடம் இருக்குமேயானால் அது எப்படிப்பட்ட குடமா இருக்கணும்? என்னால பார்க்கப்படக்கூடியதான குடமா இருக்கணும். ஸோ இருக்குமேயானால் என்னால பார்க்கப்பட்டிருக்கணும். எப்பொழுது பார்க்கப்படவில்லையோ ஆகையால் அது குடம் இல்லை. ஸோ இந்த கட்டத்துல எப்படி நம்ம சொல்லியிருக்கோம்? குடம் இல்லைங்கிறதுக்கு எப்படி சொல்றோம்? யோக்கிய அனுபலப்தி. கண்ணுக்கு பிரத்யட்சமாக இருக்கக்கூடியதான யோக்கியதை உள்ளதான குடமானது காணப்படல, ஆகையால் குடமானது இல்லைன்னு அபாவத்தை கிரகிக்கிறோம். அதான் கடஸ்ய யோக்கிய அனுபலப்திஸ்தாவது அபாவ கிராஹிகா. யோக்கியமான பிரத்யட்ச யோக்கியமான கடகா, அதனுடைய அனுபலப்தி, அதனுடைய தோற்றம் இல்லாமல் இருப்பது, அதான் குடமில்லை என்கிறதே அறியது. இங்கே குடம் இருக்குமையானால் என் கண்ணில் காணப்பட்டிருக்க வேண்டும். எப்பொழுது காணப்படலையோ ஆகையால் குடமில்லை. இப்படிதான் சார் குடத்தை பார்க்க. இதனால உங்களுக்கு என்ன சார் லாபம் வந்தது அப்படின்னு கேட்க. சரிப்பா, நான் சொல்றேன், ஒரு தூண் அங்க இருக்கு. தூணுல பிசாசு இருக்கான்னு கேட்டான். என்ன ஆன்சர் வரும் சார்? பிசாசு இருந்தாலும் இல்லாததுனாலும் எனக்கு தெரியாது சார். தூணுல பிசாசு இருக்கான்னு எனக்கு என்ன தெரியும்? தூண் இருக்குன்னு தெரியும், இதை கரெக்டா சொல்லுவார். ஆனா இன்னொருத்தன் கேட்டான், தூணை பார்த்து இது பிசாசியா சார் அப்படின்னு கேட்டான். இது தூணப்பா பிசாசு இல்லைன்ட்டான்.
ஸோ ரெண்டு இடத்துல பாருங்க கொஸ்டின் தூண் பிசாச்சு அந்த ரெண்டை பத்தி தான் இருக்கு. என்ன கவனிக்கணும், தூணை பார்த்து இதுல பிசாச்சு இருக்கான்னு நான் கேட்டேனே ஆனால் ஆன்சர் தெரியாது. தூணு கண்ணுல எதிர்க்க பார்த்து கொண்டே அதுல பிசாச்சு இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா தூணை பார்த்து இது பிசாச்சு தானான்னு நான் கேட்டேனே ஆனால் இது பிசாச்சு இல்லை சார், இது தூணுங்கிறான். முதல்ல தெரிகிறது, ரெண்டா தெரியலையே. முதல்ல கேட்டது என்ன, அத்தியந்தாபாவம். ரெண்டாவது இடத்துல சொன்னது அந்யோன்யாபாவம். டிஃபரன்ஸ் எதுக்கு, அந்த தூணுக்கும் பிசாச்சுக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா தூணு கண்ணுக்கு பிரத்யட்சமாகுது, பிசாச்சியா இருந்ததுன்னா கண்ணுக்கு பிரத்யட்சம் ஆகாது, இது கண்ணுக்கு தெரியறது. ஸோ இது தூண். ஆனா தூணுல பிசாச்சு இருக்கான்னு கேட்டேன்னா அது உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா பிசாச்சு இருந்தாலும் பிரத்யட்சமாகாது, பிசாச்சம் இல்லாத போனாலும் நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆகையால் பிசாச்சம் இருக்கா இல்லையாங்கிறது என்னால் டிசைட் பண்ண முடியாது. ஸோ ஒரு பொருளானது அத்தியந்தாபாவத்தை டிசைட் பண்றதுக்கு என்ன வேணும், அந்த பொருளானது பிரத்யட்ச யோக்கியமா இருந்தால்தான் அது இல்லை என்று தீர்மானம் பண்ண முடியும். பிசாச்சமானது பிரத்யட்ச யோக்கியம் இல்லை, அதனால் தீர்மானம் பண்ண முடியாது. ஸோ அத்தியந்தாபாவத்துக்கு என்ன வேணும், பிரதியோகியினுடைய யோக்கியத்தை வேணும். பிரதியோகி பிரத்யட்ச யோக்கியத்தை இருக்கணும். எது இல்லை என்று சொல்றதோ அது கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்கணும். சொப்னம் இதுல ஸ்தம்பத்துல பிசாசம் இருக்கான்னு கேட்டீங்களேயானால் ஸ்தம்பத்துல பிசாசமானது பிரத்யட்ச யோக்கியம் இல்லை, ஆகையால் என்னால் அதனுடைய அபாவம் சொல்ல முடியல. ஸோ அபாவத்தை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமேயானால் எனக்கு எப்படி இருக்கணும், எந்த பொருளையுடைய அபாவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்றேனோ அந்த பொருள் அந்த பிரத்யட்ச யோக்கியமா இருக்கணும். ஆனா இப்பதான் நீங்க சசசுங்கம் நாஸ்தின்னு சொல்றீங்களா, அந்த இடத்துல சசசுங்கம் பிரத்யட்ச யோக்கியம் இல்லையே. எப்படி சசசுங்கம் நாஸ்தின்னு லோகத்துல பிரதீதி வருத, சசவிஷானம் இருக்கான்னு கேட்கலை. ஆனால் சசவிஷானம் இல்லைன்னு தானே சொல்றேன். அது சசவிஷானம் இல்லைங்கிறது எப்படி நீங்க சொல்ல முடியும், அதான் யோக்கியதை இல்லையேன்னு கேட்கிற. அதுக்கு சொல்ற பாருங்க, நச்ச சசசுங்கம் நாஸ்தி இது பிரத்யட்சத்தையேவ அசத்தி நிஷேத பிரதியோகித்வம் அனுபூயதே இது வாக்கியம். யோக்கிய அனுபலப்திஸ்தாவதபாவ கிராஹிகா யோக்கியதா சசசுங்காதீனாம் தோஷகடிதா வாச்சியா. இந்த இடத்துல என்ன, சசசுங்காதிகளுக்கு யோக்கியதை நிஜமான யோக்கியதை இல்லை, ஆனா பொய்யான யோக்கியதை வந்திருக்கு, தோஷகடிதமான யோக்கியத்தை வந்திருக்கு. சத்தியாம்சா நான் அனுபலம்பா, யோக்கியதை இருக்கோ இல்லையா, இப்ப வந்திருக்கோ இல்லையா, தோஷத்தினால ஒரு இல்லாத இருக்கிறதா பண்றதுக்கு தான் தோஷம்னு. தோஷம்னு என்ன அர்த்தம், மாயினால வரக்கூடியதான தோஷம். இல்லாத இருக்கிறதாகவும் இருக்கிறத இல்லாததாகவும் பண்றது மாயனுடைய சுபாவம். ஆகையால் இப்ப என்ன எடுத்த, மாயனால தோஷமானது, தோஷத்தினால அதுக்கு யோக்கியதை வந்தது. எப்ப யோக்கியதை வந்ததோ அப்ப அதுக்கு அனுபலந்தே வரா போலாம். நான் அனுபலம்பா அனுபலம்பேச்ச நசா, எப்பொழுது அது காணப்படலையோ அப்பொழுது அது இல்லை. இது யோக்கிய அனுபலப்தே ரசம்பவ ததுத்தம் துஷ்டோபலம்ப சாமக்ரி சசசுங்காதி யோக்கியதா தஸ்யாம் ந அனுபலம்போஸ்தி நாஸ்தி சா அனுபலம்பனா அனுபலம்பனே இது அப்படின்னு இதை நியாய குசுமாஞ்சலிங்கிற கிரந்தத்துல உதயநாச்சாரியர் எழுதியிருக்கார். இந்த ஸ்லோகம் அவா எழுதினது, நமக்கு வரல. நீங்க சொல்லக்கூடியதான 90% விவகாரங்கள் அத்வைத்தத்துல நியாயத்திலேயே முடிச்சிருக்கா. ஏன்னா இதெல்லாம் யார் பண்ணினா, பௌத்தாதிகள் இந்த கேள்விகள் கேட்டார். அந்த கேள்விகளுக்கு சமாதானம் பழைய ஆச்சாரியாலே சொல்லிவிட்டார், நியாயாதி கிரந்தங்கள்லே சொல்லியாச்சு. நம்ம சும்மா இது அவன் ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா இதை பாரு எங்க ஆன்சர் இருக்கு அப்படின்னு காமிக்கிறது தான் நம்முடைய விவகாரம். ஆனா இதை எங்க இருக்குன்னு காமிக்கிறது, எடுத்து கலவுட் பண்ணி காமிக்கிற பார்த்தீங்களா, அதுதான் விசேஷம். துஷ்டோபலம்ப சாமகிரி, துஷ்டமான தோஷத்தினால ஏற்படக்கூடியதான உபலம்பம் பிரத்யட்சம், அந்த சாமகிரியானதுதான் சசசுங்காதி யோக்கியதா. சசசுங்கம் நாஸ்திங்கிற இடத்துல வந்ததான யோக்கியத்தை தோஷத்தினால வந்தது. சத்தியாம் ந அனுபலம்போஸ்தி, ஆகையால் யோக்கியத்தை இருக்கிறதுனால அனுபலம்பம் இல்லை அப்படின்னு உபலம்பம் இருக்குன்னு. நாஸ்தி சா அனுபலம்பனே, ஆகையால் எப்பொழுது காணப்படலையோ அப்பொழுது நாஸ்தின்னு சொல்றதுனால தோஷம் இல்லை. இது வரைக்கும் அதுல நக
प्रतियोगी सत्व विरोधी विरोध्यनुपलब्धिरेव तत्ग्राहिका सा च प्रकृत्ये अस्त्येव इति वाक्यं प्रतियोगी सत्व विरोधी अनुपलब्धि பிரதியோகி இருக்கிறதுக்கு மாறாக அனுபலப்தி அதான் இருந்தால் காணப்படட்டும் பிரதியோகியான கட்டமானது இங்கே இருக்குமேயானால் அது காணப்படணும் அது காணப்படாதனால அது இல்லை விரோதி அனுபலப்தி காணப்படாதனால இல்லை அதான் அதனுடைய கிராகிக்கா சாச்ச பிரகிருத்தியே அஸ்தியேவா இது வாக்கியம் ஸ்தம்பாத்மனி योग्यत्व प्रसिद्ध्या पिशाचे उपलम्भ आपादनम संभवति स्तंभात्मनि स्तंभत्तल योग्यत्व प्रसिद्ध्या स्तंभम कण्णुक्कु एदिर्क्क योग्यमे ताने स्तंभम योग्यम कण्णुक्कु एदिर्क्क योग्यमा योग्यत्व प्रसिद्ध्या पिशाचे उपलम्भ आपादनम இதுல இருக்குமேயானால் காணப்படட்டும் அப்படின்னு யோகியத்தை சம்பவதி சசசுங்க அஸ்தித்வம் ந யோகியதையா வியாப்தம் ஆனா சசசுங்கம் இருந்தால் அகப்படட்டும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா ஸ்தம்பம் இருந்தால் அகப்படட்டும்னு சொல்லலாம் ஸ்தம்பத்துல விசாகம் இருந்தால் அகப்படட்டுமே அப்படின்னு கேட்கலாம் நீங்க ஆனா சசசுங்கம்னு சொல்ல முடியாது சசசுங்கம் இருந்தாலும் காணப்படாது சத்வாசத் யத் பலாத்தேன உபலம்பா ஆபத்யேத ததாச்ச நாத்திர பிரதியோகி சத்துவ விரோதினி அனுபலப்தி அதனால பிரதியோகி சத்துவ விரோதியான அனுபலப்தி இல்லை அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் உங்களால் சொல்ல முடியாது குடம் இருந்தால் காணப்படட்டும் காணப்படாதனால இல்லை என்று சொல்றேன்னு சொல்ற மாதிரி எங்க சொல்ல முடியாது அதையேவ பிசாச்சாதீனாம் பேதா பிரத்யக்ஷா அதனால்தான் ஸ்தம்பத்துல பிசாச்ச பேதம் எல்லோருக்கும் தெரியும் பிசாச்ச பேதா திஸ் இஸ் நாட் பிசாச்சா அப்படின்னு வரும் எல்லாருக்கும் வரும் ஸ்தம்பத்தை பார்த்து இது பிசாச்சமானு கேட்டா இல்லை சார் பிசாச்சம் இல்லை ஸ்தம்பம்ங்கிற இது பாருங்க ஸ்தம்பத்துல தி டிஃபரன்ஸ் ஆஃப் பிசாச்சா அது காணப்படும் ஆனா ஸ்தம்பத்துல பிசாச்சம் இருக்கான்னு கேட்டேன்னா அது தெரியாதுங்கிறோம் அதை பாருங்க அதையேவ பிசாச்சாதீனாம் பேதா பிரத்யக்ஷா ந அத்தியந்தாபாவா இது ரொம்ப சாதாரணமான விஷயம்தான் ஆனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற விஷயம்தான் ஆனா அது தெரியல ஏன்னா அத்தியந்தாபாவத்துக்கு அந்யோன்யாபாவத்துக்கு அதிகரண யோக்கியத்தை இருந்தா போறோம் ஸ்தம்பம் வேற பிசாச்சம் வேறேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்தம்பம் தெரிஞ்சா போறோம் அது பிசாச்சம் இல்லைன்னு தெரியுது ஸ்தம்பத்தில் பிசாச்சம் இருக்கா பிசாச்சம் இல்லை என்று சொல்வதற்கு அதிகரண யோக்கியத்தை இருந்தா போராது பிரதியோகி யோக்கியத்தை வேணும் அது தெரியறதா இருந்தா தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அதான் न अत्यंताभावः न च सससुंगादिकं योग्यतया व्याप्तमेव सससुंगत्रिயும் யோக்கியத்தை இருக்கட்டுமே சுங்காதிக்கம் யோக்கியதையா வியாப்தமேவ சசசுங்கம் காணப்பட வேண்டாம் சார் சசசுங்கம்னா என்ன முயல் கொம்புக்கு யோக்கியதை இருக்க வேண்டாம் ஆனா கொம்புக்கு யோக்கியதை இருக்கோ இல்லையா முயல் கொம்புக்கு யோக்கியதை இல்லை வெறும் கொம்புக்கு யோக்கியதை இருக்கோ இல்லையா அது காணப்பட்டுமேன்னு கேட்டார் நச்ச ஸ்ருங்காதிகம் யோக்கியதையா வியாப்தமேவ இது வாச்சியம் தாவதாகி ஸ்ருங்காபாவையேவ யோக்கியானுபலப்தி சம்பவ எப்ப கொம்புதான் யோக்கியதைன்னு சொன்னேன்னா கொம்பு காணப்படாதனால கொம்பு இல்லைன்னு நம்ம சொல்லலாம் சில மாட்டுக்கு கொம்பு தீச்சு விட்டுவா தஞ்சாவூர் ஜில்லையில ஆனா சில விவகாரம் என்ன சிலது கொம்பு வளரவே வளராது இந்த ஆடுக்கெல்லாம் சில சமயத்துல கொம்பு இருக்காது சில ஆடுக்கு இருக்கும் இது கொம்பு இருக்கான்னு கேட்டேன்னா காணப்படலையே சார் அதனால இல்லை இருந்தால் காணப்பட்டிருக்கோம் இல்லைன்னா இல்லை காணப்படாதனால இல்லை இப்ப கொம்பு வரைக்கும் நீங்க இந்த லாஜிக் அப்ளை பண்ணலாம் இருந்தால் காணப்படட்டும் காணப்படாதனால் இல்லைங்கிறது அப்டு கொம்பு பார்க்கலாம் ஆனா சசசுங்கம் நீங்க பார்க்க முடியாது சுருங்கம் யோகியதையா இருந்தாலும் சசசுங்கத்து யோகியதை இல்லை அதான் சொல்ல தாவதாகி சுங்காதிகம் யோக்கியதையா வியாப்தமேவ இது வாச்சியம் தாவதாகி சுங்காபாவயக யோக்கியானுபலப்தி சம்பவ நோ அலிகாபாவே அலிகாபாவேன்னு என்ன அர்த்தம் சசசுங்கே அப்படி சசசுங்கம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏவஞ்ச சசசுங்கம் நாஸ்தி இது உல்லோகின்யா அபி புத்தே சார் ஒரு மனுஷனு கேட்டேன் சசசுங்கம் இருக்கான்னு கேட்டேன் அவன் சசசுங்கம் இல்லைன்னு சொன்னான் இந்த வார்த்தைக்கு என்ன சார் அர்த்தம் சசசுங்கம் இல்லையேன்னு அவன் சொல்லிவிட்டானே
சத்துசங்கம் தான் இல்லைன்னு உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா எந்த பொருள் நீங்க பார்த்திருக்கீங்களோ அந்த பொருளை தான் இல்லைன்னு சொல்ல முடியும். சமையல் கட்டில் போய் கடலை பருப்பு இருக்கா பார்த்துட்டு வான்னு சொன்னான். நான் அங்கே போனான். 2-3 டப்பா காலியா இருக்கு. அது ஒரு டப்பால இருக்கு ஏதோ. இவனுக்கு இந்த டப்பால இருக்கிறது இந்த கடலை பருப்பா இல்ல பாசி பருப்பா உளுத்தம் பருப்பா ஒன்றும் தெரியல. இவன் சொல்லுவான் நான் அங்க 2 பாட்டல் இல்ல, ஒரு பாட்டல்ல பாசி பருப்பு இருக்கு, கடல் பருப்பு இருக்கான்னா. இவனுக்கு கடலை பருப்பு என்னதுன்னு தெரிஞ்ச பிறகுதானே இவன் கரெக்டா சொல்ல முடியும். இது கடலை பருப்புன்னு தெரிஞ்ச பிறகு ஐயா கடலை பருப்பு இல்லைன்னு சொல்லலாம். கடலை பருப்புன்னு தெரியலையே, அங்க ஏதோ ஒரு பருப்பு இருக்காது, கடலை பருப்பு இருக்குமோ. நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோன்னா அப்புறம் பார்த்து நம்மள வைவாடோ விவகாரம் அதோட இல்லை, அஜ்ஞானம் வேற தெரிஞ்சு போயிடும். இது கடலை பருப்பு பாதி பருக்கு வித்தியாசம் தெரியாது மண்டுன்னு சொல்லிடுவோம். அது விவகாரம் என்னடா சொல்ல முடியல. பார்த்தீங்களா, எது இல்லை என்று சொல்லணுமோ நீங்க அந்த பொருளுடைய அறிவு முன்னால இருந்தாதான் அது இல்லைன்னு நிச்சயமா சொல்ல முடியும். அதனால சசசங்கம் நாஸ்தின்னு சொல்றவனுக்கு முன்னால சசங்கம் பார்த்திருக்கணும். சசங்கம் பார்த்திருக்கல முடியாது. ஆனா சசசங்கம் நாஸ்தின்னு அறிவு மட்டும் வந்திருக்கு. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? ஒருத்தனை கேட்டான் சசசங்கம் இருக்காடான்னு, இல்லைன்ட்டான். இப்ப சசசங்கம் இல்லை என்கிற அறிவோ இவனுக்கு வந்திருக்கு. ஆனா இந்த அறிவுக்கு காரணம், அந்த அறிவுக்கு பேஸா இருக்கக்கூடியதான சசசங்கம் இவனுக்கு தெரியல. சசசங்கம் தெரியாமல் சசசங்கம் இல்லை என்கிற அறிவு மட்டும் வந்திருக்கே, அந்த அறிவுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டா சொல்ற ததா ஏவஞ்ச சசசங்கம் நாஸ்தி இது உல்லேகித்யா அபி புத்தேஹே தசே ஸ்ருங்காபாவையே விஷயா. என்ன அர்த்தம்னா, முயல் கொம்பு இல்லைன்னு அவன் சொன்னான் இல்லையா, முயல் கொம்பு இல்லை என்ன அர்த்தம்? முயலுக்கு கொம்பு இல்லைன்னு அர்த்தம். முயல் கொம்பு இல்லைன்னு என்ன அர்த்தம்? முயல் கொம்புன்னு ஒரு பொருள், அந்த பொருள் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. சசசுங்கம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? சசே சுங்காபாவா, முயல் தலையில கொம்பு இல்லைங்கிறதுக்காகத்தான் சசசுங்கம் இல்லை. இந்த சென்டென்ஸும் வந்துருச்சு சார் காதல கேட்டு. அதுக்கு ஏதாவது இந்த சென்டென்ஸ்க்கு அர்த்தம் சொல்லித்தானே ஆகணும். அர்த்தம் சொல்லி ஆகணும். ஏன்னா அறிவு வந்தாச்ச. அவன் சசசுங்கம் இல்லை அப்படின்ட்டான். சசசுங்கம்ங்கிற ஒரு பொருள் இருக்க, குடம் இல்லைங்கிற மாதிரி, குடம் இருந்தது இல்லைங்கிறா போல சசசுங்கம் இருந்தது அப்புறம் இப்ப இல்லாம போயிடுது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆகையால் சசசுங்கம் நாஸ்திங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த வாக்கியத்துக்கு தசே சுருங்கம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இது புத்தேஹே தசே சுருங்காபாவ ஏவ விஷய. இன்னொருத்தம் அதை விட ஒரு மண்டு, கவி சசசுங்கம் நாஸ்தின்னா பசுமாட்டுல முயல் கொம்பு இல்லைன்னா, பசுமாட்டுக்கு முயல் கொம்பு இல்லை என்ன அர்த்தம்? பசுமாட்டுக்கு பசு கொம்பு இருக்கும். பசுமாட்டுக்கு எந்த கொம்பு இருக்கும்? பசு கொம்பு இருக்கும். பசுமாட்டுல முயல் கொம்பு இருக்குமா அவன் கேட்டான். பசுமாட்டை காமிச்சு இதுல முயல் கொம்பு இருக்கா அப்படின்னு. இந்த சிச்சுவேஷன் நம்ம பார்த்ததுதான் தெரியும். பசுமாட்டை எதிர்க்கிறது, இதுல முயல் கொம்பு இருக்கான்னு கேட்டான். அவன் பதில் சொன்னான், கவி சசசுங்கம் நாஸ்தி பதில் இருக்கான். இப்ப இந்த சென்டென்ஸ்க்கு என்ன சொல்லலாம்? கவி சசசுங்கம் நாஸ்தின்னா என்ன அர்த்தம்? கவி சசசுங்கம் நாஸ்தி இத்யஸ்யாஹாபி கவாதிகரணக ஸ்ருங்கே சசீயத்வாபாவ விஷய. என்ன அர்த்தம்? இப்படி ஒருத்தன் சொன்னானேயானால் அப்ப என்ன அர்த்தம்? கவாதிகரணக ஸ்ருங்கே, பசுமாட்டு தலையில இருக்கக்கூடியதான கொம்புல முயலுக்கு சேர்ந்த தன்மை இல்லைன்னு அர்த்தம். கவி சசசுங்கம் நாஸ்திங்கிற பதத்துக்கு என்ன? கவாதிகரணக ஸ்ருங்கே அப்படின்னா பசுமாட்டு தலையில இருக்கக்கூடியதான கொம்பல் அது முயலுக்கு சேர்ந்த தன்மை இல்லை. கரெக்ட் தானே? இப்ப இந்த சென்டென்ஸ் இப்படி வருது, அனன்ய கதிகத்வா. ஏன் சார் இப்படி எல்லாம் அர்த்தம் வேற இல்லாதமா அந்த சென்டென்ஸுக்கு அர்த்தமே சொல்ல முடியாது. பொருள் இல்லாதான்னு ஒரு அர்த்தம் சொல்லுமா? இது நம்ம முன்னால ஒரு கண்டிஷன் வச்சுட்டு பேசுறோம். என்னது? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சொல் உண்டு, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு. சொல்லுக்கும் பொருளுக்கும் பர்மனன்ட் கனெக்ஷன். இது மீமாசைகள் பண்ணி விட்டு வேலை. இல்லைன்னா நையாக்க சீபாதல் தப்பான சென்டர், யோகியதை இல்லாத சென்டர் தூக்கி போடு அப்படின்ட்டா மீமாசைகள். இது நையாயிக்க. ஆனா மீமாசைக்காரன்னு சொல்லிட்ட அதை தூக்கி போடுன்னு உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா நீர் எழுதின சென்டென்ஸ் இல்லது. எல்லா சென்டென்ஸும் வேதத்துல அப்பௌருஷயமானது. ஆகையால்
அதுல இருக்கக்கூடியதான எல்லா பதத்துக்கும் நம்ம என்ன தீர்மானம் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் எந்த சென்டென்ஸா இருந்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அர்த்தம் சொல்லிட்டே போனான் மீமாம்சகன். அதனால இது போல சென்டென்ஸ் எல்லாம் வந்ததுமே அவனுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்? ஏதோ ஒரு அர்த்தம் சொல்லணும். நான் சதாசே நோ சதாசே தமாசி இப்படி எல்லாம் சென்டென்ஸ் சத்தம் இல்லை அசத்தம் இல்லை ஆனா சத்தம் இருந்தது இப்படி எல்லாம் ஒரு அர்த்தங்கள் சென்டென்ஸ்ல வந்து அவன் அர்த்தம் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா வேதோக்தமான சென்டென்ஸ். அதனால அப்படி சென்டென்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு யோகியத்திலேன்னு தூக்கி போட்டுறாதுங்கோ அப்படின்னு. திராவாண பிளவந்தே கல்லும் மதக்கும் அப்படின்ட்டான். வேதத்துல சொல்லி இருக்குது கல்லும் மதக்கும்னா எல்லாம் போய் இது வேதம் எதோ தப்பா சொல்லி அப்படின்னு சொல்ல முடியுமா? இது நீங்க முதல்ல என்ன பிரதிஜை பண்ணியிருக்கேன்? ஒரு சென்டென்ஸும் வேதத்துல இருக்கிறது தப்பா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிராமணா பிளவந்தேன்னு இருக்கேன் என்ன சார் பண்றதுன்னு. அதை விட கிராமணா பிளவந்தேன்னு மெர்குரியில பிளவந்தேன்னு சொல்லிட்டான். ஜலத்துல தான் பிளவந்தேன் அங்க எதோ இருக்க பிளவந்தேன்னு தானே சொல்லியிருக்கான். அதனால ஜலத்துல இல்லை வேற மெர்குரியில என்ன வச்சுட்டு சொல்லலாம் அப்படின்னா. ஆனா வேதத்துல இன்னும் சில இடத்துல உங்களால் மாற்ற முடியாத அளவுக்கு பெரியது. அந்தோ மணிமவிந்தது. ஒரு குருடன் ரோட்ல போயிட்டே இருந்தானா, அவனுக்கு மணி காணப்பட்டதும் என்ன பண்றது? தனங்கொழிராவே அத மணி எடுத்து மோதிரா போட்டுட்டானா. மோதிரமா போட்டுனா சார், ஆனா அவன் கையில வரவே இல்லைன்னா அவன் என்ன பண்ணினான்னா அதை நெக்லஸா போட்டுக்கிறேன்னு ஆரம்பிச்சானா, ஆனா அவனுக்கு கழுத்து இல்ல. இப்படி வரிசையா சொல்லிட்டு போறது. என்ன பண்ணுவேன்? இதுக்காக அர்த்தம் சொல்லி ஆகணும். இது போல சந்தர்ப்பத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு விதமாக ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு சொல்லுவோம், தீர்மானம் பண்ணிட்டோம். அதனாலதான் இப்படி அர்த்தங்கள்ல வந்தது. அது ஸ்தோபங்கிறது ஹும் பட் இவைகளுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல முடியாது. வவுஷட் வஷட் இப்படி எல்லாம் சொல்லுது. ஆனா இது வந்து சாதாரணமாக அர்த்தம் சொல்ல முடியலையேன்னு இங்கே சொல்றோம். அதே போலயே சாமகானம் பண்றது ஹா ஓ ஹா ஹாயி ஆ ஊ இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. இது சில பதங்கள்ல 4 பெரிய பதங்கள்லாம் சொல்லுவா. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. அர்த்தம் தெரியலேன்னு அவ சொன்னது என்ன அர்த்தம்னா, வேதத்துல தேவதா சம்பந்தமான ஒரு அர்த்தத்தை இங்கு சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஹாவோ ஹாயி இவைகள்லாம் சொல்ற ஓஹாயின்னு சொல்றா. ஓஹாயின்னு என்ன சார் அர்த்தம்? ஹாயின்னு ஆனந்தமா இருக்கும், ஓஹாயின்னு ஏதாவது இதை ஒண்ணும் சொல்ல முடியாது. அங்கே அர்த்தம் இல்லை. ஆனா இந்த பதங்களுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குன்னு மந்திர சாஸ்திரத்துல சொல்லியிருக்க. சாமாவை பாடும் பொழுது சாமாவுக்கு அதிதெய்வமா எந்த தேவதைக்காக சாமாவை பாடுறீங்களோ அந்த தேவதா சம்பந்தமான அர்த்தம் அங்க இல்லைன்னுதான் அர்த்தம். ஸோ இது போல மீமாம்சையில வரக்கூடியதான சாமாக்கள்ல வரக்கூடியதான ஸ்தோபாட்சரங்கள் பும் பட் வௌஷட் வஷட் இப்படிப்பட்டதான பதங்களுக்கு அங்க அந்த தேவதாக்கமான அர்த்தம் அங்கே சொல்ல முடியல. அவ்வளவுதான். அதனால அப்படி சொல்ல. ஆனா மந்திர சாஸ்திரத்துல தந்திரங்கள்ல அவைகளுக்கெல்லாம் அர்த்தம் உண்டுன்னு சொல்லுங்க. இந்த சண்டி மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு. அதுல விச்சேன்னு சொல்லுவான். விச்சேன்னு என்ன? தெலுங்குல அவுத்து போடுன்னு அர்த்தமா? விச்சேன்னு ஒரு அர்த்தம் சொல்றாளே, அது 100 தரம் சொல்றான் சார். மறுபடிய விச்சே விச்சேன்னு என்ன அர்த்தம்? பிரம்மஜானத்தை கொடுன்னு அர்த்தம். இந்த விச்சேங்கிற பதத்துக்கு அவ்வளவு வசதியான அர்த்தம். அதுக்கு தந்திரங்கள்ல அர்த்தம் சொல்லியிருக்கா. இந்த அர்த்தம் எப்படி உங்க இஷ்டமா சொல்ல, பாணினிய வியாக்கரணமாக அந்த பதத்தை தாத்துக்களை எடுத்து இதான் அர்த்தம்னு தீர்மானம். ஆனா அது இங்கேயும் சொல்லல. வேதத்துல வேத மந்திரத்துல சாமாவை சொல்லும் பொழுது சாம சம்பந்தியான அர்த்தம் இல்லாதனால அது ஸ்தோபாட்சரம். அதனால எல்லா பதத்துக்கும் அர்த்தம் உண்டுங்கிறது அதையேவ கோஹோ அனன்வயோபி நாஸ்தி. அதனால கவிசேஷ சுங்கம் நாஸ்தின்னு பசுமாட்டுக்கும் முயலுக்கும் சம்பந்தம் இல்லை சார் அப்படின்னு சொல்லப்படாது. பசுமாட்டு தலையில இருக்கக்கூடியதான கொம்புக்கு முயல் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். தசசுங்காதேகே உபஸ்தித்யபாவா. தசசுங்கமானது கண்ணுக்கு அகப்படாதனால, உபஸ்திதி கண்ணுக்கு தோற்றம் இல்லாதனால ந கதபாவகிரஹா இது தார்க்கிக ரீத்யா உக்தத்வாச்ச. அதனால்தான் அதனுடைய அபாவம் கண்டுபிடிக்க முடியாது என்று நையாயிகள் சொல்ற மாதிரி சொல்லியாச்சு. அதையேவ சப்தம பதார்த்தத்துவ நிசேஷஸ்ய அசம்பவாது
பதார்த்தாக ஷடேவா இது குசுஷ்டி வியாக்கியானம். இங்க பாருங்க, பதார்த்தங்கள் எத்தனைன்னு கேட்டான் சார் முதல்ல. நையாயிகன் நான் முதலே சொல்லியிருக்கேன், வேதாந்திகள்லாம் எப்படி டாப் டு பாட்டம் அப்ரோச். முதல்ல பிரம்மத்திலிருந்து ஆரம்பிப்பாய்வா. பிரம்மத்திலிருந்து மாயை வந்திருக்கேன், மாயிலிருந்து ஆரம்பிச்சு என்ன பண்ணியிருக்கேன், அது ஹிரண்யகர்பனுக்கு அப்புறம் வரிசையாக விராட்டு, அதுக்கப்புறம் திரிமூர்த்திகள், உலகங்கள்லாம் உண்டாச்சு. இவங்க எதை ஆரம்பிச்சாலும் பிரம்மத்திலிருந்து ஆரம்பிப்போம். நையாயிக்கு என்ன பண்ணா, பிரம்மத்தை தேடணும். ஆத்ம விசாரம் தானே சார் உங்களுக்கு, ஆத்மா வார கவியா தானே. ஆத்மாவை தேடுவோம். எங்கிருந்து தேடுவோம்னா இருக்கிற இடத்துல இருந்து தேடுவோம்ட்டான். இப்ப சாதாரணமா பாருங்க, நம்ம ஒரு பொருளை தேடணும்னு ஆரம்பிச்சோம்னா அது எந்த பொருள் ஆரம்பிச்ச அது எங்க இருக்குமோ அந்த இடத்த தேடுறது ஒரு வழி. சைக்கிள் சாவின்னா சைக்கிள் சாவி எங்கே வைப்பேள், சாதாரண சாவி எங்கே வைப்பேளோ, சாவி கொடுத்தோம்னா எங்கே வைப்பேளோ அந்த இடத்துல வைப்பேள். இல்லைன்னா அந்த இடத்துல ஸ்கூட்டர்லயே வச்சுட்டு வந்துட்டு இருக்கோமான்னு கேட்போம். வெளியில போய் ஸ்கூட்டர்ல தேடுவோம். அப்படி இல்லைன்னா எந்த சொக்கா போட்டணுமோ அந்த சொக்காயில தேடுவோம். நெக்ஸ்ட் என்ன, எந்த பைய கொண்டு போனோமோ அந்த இடத்துல தேடுவோம். இதான சாதாரணமா. இது வேதாந்தி பண்ற வேலை. எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ அங்கிருந்து தேட ஆரம்பிக்கிறதோ, ஒவ்வொன்றா எலிமினேட் பண்ணிட்டு கடைசியில எங்க வரோ அங்கே தேடணும். நையாயிக்கு என்ன பண்றான், இருக்கிற இடத்துல இருந்து தேட ஆரம்பிக்கும். இப்ப நீங்க எங்க இருக்க, சமையல் கட்டில இருக்க, முதல்ல சமையல் கட்ட முடியுங்க, அதுக்கப்புறம் பெட்ரூமுக்கு வாங்க, அதை முடியுங்க, அதுக்கப்புறம் டிராயிங் இருக்கும். தேட தானே வேணாம். ஆத்மாவாவே திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியா, ஏதாவது விவகாரம் என்ன இப்படி தேடுங்கன்னா. ஸோ அவன் என்ன பண்ணினா, நீங்க உலகத்துல இருக்கிறதுனால உலகத்துல இருக்கிற பொருள் எல்லாம் தமிழ்படுவான். ஸோ உலகத்துல எத்தனை பொருள் இருக்குன்னா, ஸோ 7 கேட்டகரைஸ் பண்ணிட்டான். சிலது சப்ஸ்டன்ஸ், சிலது குவாலிட்டி, அப்படியே பிரிச்சு விட்டான். சிலது ஆக்ஷன், சிலதெல்லாம் கனெக்ஷன் சம்பந்தம், சிலதெல்லாம் எக்ஸிஸ்டன்ஸ், சிலது ஸ்பெஷல் யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ், இப்படின்னு பிரிச்சான் சார். திரவிய குண கர்ம சாமானிய நிசேஷ சமவாயம் இப்படின்னா. அதுக்கப்புறம் இது 6ல வராத்தெல்லாம் அபாவம்னு சொல்லு. இந்த 7 பதார்த்தம் இருக்கோ இல்லையா, இது 7ன்னு சொன்ன பிறகு இன்னொருத்தான் அங்க இருந்து வந்தான். எப்பொழுதுமே பாருங்க, முதல்ல யாருமே ஆரம்பத்துல ஒண்ணும் பண்ண மாட்டா. நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நோம்பான். அது ரொம்ப பேருடைய விவகாரப்படிதான். இது 7 பதார்த்தம்னு சொன்னானா இல்லையா, சரி 7 பதார்த்தம் நீங்க சொல்றீங்க, 8வது பதார்த்தம் இருக்கேன்ட்டான். 8வது பதார்த்தம் எங்க இருக்குன்னா, இந்த இருட்டுன்னு ஒரு பதார்த்தம் இருக்கு பார்த்தீங்களா. ஆமா சார், இது திரவியமா இது சொல்ல முடியும். இருட்டை போய் திரவியம் எப்படி சொல்றது, இல்ல இது குணமா அது, அது இல்லையே. என்னத்தான் சொல்றது, இந்த 7 அது அபாவம், நான் எக்ஸிஸ்டன்ஸா இது. இருட்டு இருக்குன்னு சொல்றோம், அது சம்பந்தமா இது. இருட்டு ஒரு ஆக்ஷனா இது, இருட்டு தத்துவமா இது, ஒண்ணும் சொல்ல முடியல. இந்த 7 சேராத ஒரு பொருள் இருக்கு சார். என்ன சார் பண்ண, 8வது பதார்த்தம் சொல்லலாம். சொன்னேன்னா ரிஷிவர் முனிவர் 7 தான் சொன்னது தப்பா போயிடும். அது ஒத்துக்கலைன்னா அந்த பதார்த்தத்தை எங்கே போட போறேன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 7 ஈக்குவலன்சஸ் பேக் போட்டிருக்கோம், ஒரு 7 பைய வச்சிருக்கோம். ஏதாவது ஒரு பொருள் எடுத்தா ஏதாவது ஒரு பையில விழணும். ஒரு பொருள் 2 பையில விழப்படாது, ஒரு பொருள் எந்த பையிலையும் இல்லாம போகப்படாது. அப்படிதான் கனெக்ஷன். விவகாரம் என்ன, ஒவ்வொரு பொருளும் இருக்கணும், ஏதாவது ஒரு பையில தான் விழணும். அது விவகாரம் எதுலையும் விழவேன்னு சொல்ல முடியாது, அப்படி இருக்கணும். இந்த தமசு நானே இதை பத்தி பிச்சுன்னு ஆரம்பிச்சுதான் ஒன்றும் பண்ண முடியல விவகாரம். ஏன் பண்ண, அது கலர் இருக்கிறதுனால திரவியமா இருக்கணும். கருப்பா இருக்கோ இல்லையா, அது திரவியமா இருக்கணும். அது ஆக்ஷன் இருக்கோ இல்லையோ, தீபத்தை கொண்டு வந்தேன்னா இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா தமசு அந்த பக்கம் போறது. ஸோ விவகாரம் ஆக்ஷன் இருக்கு, ஸோ அதுல திரவியமா இருக்கணும் அப்படின்னு. திரவியமா இருந்தா அது பிடிச்சுக்கணுமே சார். இருட்டை பிடிச்சிக்க முடியலையே, நான் விவகாரம் இருக்கு, எல்லா திரவியத்தையும் பிடிச்சுக்கணும், இருட்டை பிடிச்சிக்க முடியலையே, அது என்ன சொல்றது இப்படின்னு ஆரம்பி கடைசியில் அது அபாவத்துல தள்ளுட்டான் கடைசியில். ஏன்னா தேஜோபாவம், ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்னா இங்க இருந்து ஆரம்பிச்சது முதல்ல. எப்ப ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் தான் டார்க்னஸ் சொன்னமோ, சமப்பிரகாசவத் விருத்த ஸ்வபாவையோகோ ஞானாஜானையோன்னு சொன்னதுனால
அந்த எக்ஸாம்பிள் உள்ளேயே இவனுக்கு இருந்ததுன்னா நியாயசாஸ்திரம் வாசி கட்டு போயிட்டான். இப்போ என்னடா ஆச்சுன்னா அபாவம்னு தமசுன்னு சொன்னா தேஜோபாவம்னு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதே மாதிரி அஜ்ஞானம்னா ஞானாபாவம்னு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதனாலதான் எத்தனை தரம் சொன்னாங்க அஜ்ஞானம்ங்கிறது பாசிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் சார், அது பாவம் இல்லை அது அபாவம் இல்லைன்னு சொன்னாலும் சார் எனக்கு தெரியலேன்னு சொன்னா அஜ்ஞானம்ங்கிறாங்க சார், அது அபாவம் தானே இருக்கணும். காரணம் என்ன இப்படி. இதே மாதிரி இவனுக்கு ஏதோ அபாவம் சொல்லிவிட்டோமா இன்னொருத்தம் வந்தான். இந்த சாதிருஷ்யம் சிமிலாரிட்டின்னு இருக்கு. இது திரவியமா சார்னா அவனுக்குன்னு கழிச்சது வரணும். குணமா சார்னர் என்ன குணம்னா இது மாதிரி அது இருக்குன்னு சொல்றது குணமா அது சரி. இப்படி வரிசை அது எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, அது சமவாயம் இல்லை, அது யூனிக் ப்ராப்பர்ட்டி இல்லை, அது அபாவமும் இல்லை. சாதிரசியத்தை எங்க சேர்ப்பேள் இந்த 7ல இல்லையே அப்படின்னு பிச்சுண்டு அதுக்கப்புறம் சமாதானம் வரிசையா சொல்லிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன். அப்புறம் சொன்னார் சார் பதார்த்தங்கள் எத்தனை 7 தான். இப்ப சேர்க்கணும் நீங்க. ஏன்னா இருக்கிறதுக்கெல்லாம் நீங்க என்னென்னதுக்கு சமாதானம் கேட்டீங்களோ இது எங்கே போட போறேன் இது எங்கே போட போறேன் நீங்க எல்லாம் சொன்னீங்களோ எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் சொல்லிவிட்டேன். கன்சிடர் த சிச்சுவேஷன். இப்ப உலகத்தில் இருக்கிற பதார்த்தங்கள் எத்தனைன்னு முன்னால 7ன்னு சொன்னோம். இப்ப என்ன சொன்னேன் 7 தான் சொன்னீங்களோ இல்லையா. நீங்க 7 தான்னு சொல்றீல 8வது பதார்த்தம் கண்டு எழுவணும். ஏன் சார் 8வது பதார்த்தம் காணாத போனால் எப்படி சார் 7 தான் பண்ணுவேன். 7 தான் எப்ப நீங்க சொல்றீங்களோ அப்ப 8வது பதார்த்தம் ஒண்ணு பார்த்து அது இல்லைன்னு சொன்னா தானே இல்லப்பா 7 தான் சொல்லணும். 8வது பதார்த்தம் பார்க்கலன்னா பார்க்காத எப்படி சார் சொல்வேன். பார்த்துன்னா 8வது பதார்த்தம் பார்க்கல 7 தான் எப்படி சொல்வேன். பார்க்கலன்னா 8வது பொருள் பார்க்காத வரைக்கும் 7 தான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன். நாளைக்கு வரலாமோ இல்லையா. இப்ப இது வரைக்கும் பார்க்கானல சார் நாளைக்கு ஒரு பதார்த்தம் வரல சார் என்ன சொல்ல போறேன்னு இப்ப என்ன ஆமா சொல்ல முடியாதுன்னு தர்க்க சாஸ்திரம் அடுத்த லைன் வேண்டாம் இது முடிச்சுட்டு அப்புறம் சொல்லுவோங்கிறான். தர்க்க சாஸ்திரம் வாசிக்கும் பொழுது நம்ம எப்படி அந்தந்த லைன் புரிஞ்சாதான் அடுத்த லைன் போக முடியும். இதை புரிஞ்சு முடியல வச்சிருவோம் புத்தகத்தை வைக்கிறான் என்ன பண்ண சொல்ல போறேன். அதனால பதார்த்தங்கள் 7 தான். அதுக்கு ஆன்சர் எப்படிங்கிறட அவர் என்ன சொன்னார் 7 தான் பதார்த்தங்கள்னா இப்ப திரவியம் இருக்கோ இல்லையா. இந்த திரவியத்துல குணபேதம் இருக்க, கிரியா பேதம் இருக்க, அதே போல சாமானிய பேதம் இருக்க, சமவாய பேதம் இருக்க. திஸ் இஸ் நாட் சாமானியா, திஸ் இஸ் நாட் சமவாய, திஸ் இஸ் நாட் அபாவா. ஸோ திரவியத்துல எத்தனை பேதம் இருக்கு சார் 6 பேதம். குணத்துல எத்தனை பேதம் இருக்கு, கிரியைகள் என்ன பேதம் இருக்கு, மொத்தம் எத்தனை பேதம் இருக்கு 7 42 பேதம். இந்த 7 42 பேதத்துல ஒன்னா இருக்கிறது தான் இந்த 7. இந்த 7க்குள்ள என்ன ஆகும் 42 பேதங்களுக்குள்ள ஒரு பிரதியோகியா இருக்கணும். அப்ப 7 முழுக்க இப்படி கல்பிச்சாரு. இது என்ன குசிருஷ்டி கல்பனம்ல அதையேவ சப்தம பதார்த்தத்துவ நிஷேதஸ்ய அசம்பவாத்து 7வது பதார்த்தத்தை இல்லை என்று சொல்றது முடியாதனால ஏன்னா பதார்த்தம் இருந்தா தானே அதை பார்த்து தானே இல்லைன்னு சொல்லணும். உங்களால பார்க்க முடியாதனால பதார்த்தா ஷடேவா இத்தியத்திர குசிருஷ்டி வியாக்கியானம் நச்ச घटो नास्ति इति बुद्धेः घट संसर्गाभाव एव विषयः न तु घटाभावः. இதற்கு மேல ஒண்ணு சொல்றார் சார். குடம் இல்லைன்னு சொன்னா பூமியில குடம் இருக்கான்னு கேட்டேன். குடம் இல்லைங்கிற இந்த குடம் இல்லைங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம். குடம் இல்லைன்னா அங்கே குடம் இல்லைன்னு குடம் இல்லைன்னா குடம் இல்லைங்கிறடா அந்த குடத்துக்கும் பூமிக்கும் கனெக்ஷன் இல்லைங்கிற. இது பெரிய விவகாரம். இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல மித்யா ஜெகததிஷ்டானா அப்படின்னு ஒரு நாமம். வேதாந்தி என்ன சொல்றான் அதுக்கு மித்தியான உலகத்துக்கு அதிஷ்டானமான உள்ளவள் அப்படின்னு அர்த்தம். இது ருஜுவா போறது. ஏன்னா இவன் மனசுல எப்படி தோணுமோ அப்படிதான் அவன் சொல்லுவான். நான் கேட்டு கேட்டு வழக்கம் இருக்கான். ஸோ பிரபஞ்சம் பொய்யான ஒரு பொய்யான உலகத்துக்கு அதிஷ்டானமா இருக்கிறவள் இல்ல சார். உலகம் உண்மைன்னு ஒருத்தவன் தீர்மானமா இருக்கான் பார்த்தேடா அவனும் இந்த பதில் சொல்லணுமா இல்லையோ. அவனும் லலிதாசாஸ்திரம் படிக்கிறான் சார். நீங்க தான் படிக்கணும். துவைதி ஒருத்தர் படிக்கிறார், லலிதாசாஸ்திரம் தான் படித்தார்.
மித்யா ஜெகத் அதிஷ்டானான்னு வந்ததுமே ஜெகத்து மித்தியன்னு அவர் ஒத்துப்பாரா? அவரும் ஜெகத் சத்தியம்னு சொல்றவரே. சத்தியமான ஜெகத்துக்கு வந்து மித்யா ஜெகத் அதிஷ்டானான்னு எப்படி சொல்றார்? இல்ல, மித்யா ஜெகத் அதிஷ்டானா அப்படின்ட்டார். ஜகத்துக்கு அதிஷ்டானமா இருக்கிற தன்மை பொய். ஜகத்து சத்தியம்தான், அதுக்கு அதிஷ்டானமா அம்பாளும் சத்தியம்தான். ஆனா அந்த கனெக்ஷன் இருக்கு பார்த்தா அது பொய்ட்டாமா விவகாரம் இருக்கு. கரெக்டு தானே? என்ன பண்ண போறேன்? இப்படி இது சாம்பவானந்த கல்பலிச்சுக்காங்கிற கிரந்தத்துல இது பத்தி விசாரமா பண்ணியிருக்க. இருக்கட்டும், ஜெகத்து சத்தியம்னு ஒத்துக்கிறவா கூட அந்த ஜெகத்துக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடியதான அம்பாள் தான் உலகத்தை காப்பாத்துறாங்கிற விவகாரமும் அப்படி போறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் சொல்ல வந்தேன்னா, உலகமானது பொய்யாக இருந்தால் பொய்யான உலகத்துக்கு அதிஷ்டானமா இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இல்ல, உலகத்துக்கு அதிஷ்டானமா அம்பாள் இருக்கா, ஆனா அந்த கனெக்ஷன் இருக்கு பார்த்தல அதிஷ்டான அத்தியஸ்த பாவம், அது பொய். பிரபஞ்சம் சத்தியமா இருக்கலாம், ஆனா அம்பாளுக்கு தோணக்கூடியது பொய்யா இருக்கலாம். அதே போல இங்க குடம் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, குடம் அங்க இருக்கு இல்லைன்னு நான் சொல்லல, குடத்துக்கும் பூமிக்கும் சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் குடம் இங்க தெரியும். குடத்துக்கும் பூமிக்கும் எங்க சம்பந்தம் இல்லையோ அங்கே குடம் தெரியாது. ஏன்னா குடம் இங்க வச்சிருக்கேன், குடம் இருக்கா சார்? இருக்குங்கிற இந்த குடத்தை நீங்க போய் பக்கத்து ரூம்ல வச்சிருக்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், குடம் இருக்கான்னு கேட்கிறேன். என்ன சார் ஆன்சர் வரும்? இல்லைங்கிறது. ஆனா பூமியில குடம் இருக்கா இல்லையா? அங்க இருக்க. விவகாரம் என்னென்ன, இங்க சம்பந்தம் இல்லாதனால பூமிக்கும் குடத்துக்கும் இங்க சம்பந்தம் இல்லாதனால இல்லைன்னு தெரியறது. பூமிக்கும் குடத்துக்கும் இன்னொரு இடத்துல சம்பந்தம் இருக்கு. நீங்க ஒருத்தர் இருக்க, அவர் உங்களுக்கு காசு கொடுக்கணும். அவர் இடத்துல போய் நீங்க கேட்க, அவர் என்ன பண்ணார்? பாஸ்புக் காமிச்சார். பார்த்தீரா, என்கிட்ட இருந்து நான் கொடுக்காம இருக்கேன்னா பாருங்க பாஸ்புக், லேட்டஸ்ட் என்ட்ரி இன்னைக்கு தான் போட்டு வந்திருக்கேன், 300 ரூபாய் தான் இருக்கு, உங்களுக்கு 30,000 ரூபாய் கொடுக்கணும், இருந்தா கொடுக்க மாட்டேங்க. நீங்க பாவம் நம்பிட்டு இன்னொரு பிரான்ச்ல 2 லட்சம் வச்சிருக்கா. விவகாரம் என்ன பண்ண போரு? இப்படி ரோகத்தில் நடக்கிறதா இல்லையா? அதான் சார் நீங்க சொல்ற நட்ட கடோ நாஸ்தி புத்தே கட சம்சர்கா பாவ ஏவ விஷய நது கடா பாவ பூர்வம் தத்ர கடஸ்ய சத்வேன ததத்யந்தாபாவஸ்ய அபாவாத் பிராக் பிரத்வம்சா பாவயோः பிரதியோகி காலே அசம்பாவிதத்வாத் भेदस्य च घट अपसरण अनपसरणयोः तुल्यत्वात् संसर्गोऽपि न तात्विकः प्रतियोगिनि पूर्ववद्ध्वंसाद्यनुपपत्तेः किन्तु असत्संसर्गः इति वाच्यम् उक्तमत्र उदयनाचार्ये இவைகளுக்கெல்லாம் பிராச்சீன நியாய கிரந்தத்திலேயே சமாதானம் சொல்லியாச்சு. அதனால அதை சொல்லி அதுக்கு நியாய கிரந்தத்தில் சொன்ன சமாதானம் சொல்லிவிட்டு அதோட முடிக்க பெற இதை நம்ம அடுத்த வாரம்